சென்ட்ரல் கவர்மெண்ட்னாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்னாலும் சரி, இந்த திட்டத்துக்கு அவங்க மானியம் கொடுக்கறதுனால நிறைய பேர் இதை பயன்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நம்ம உச்சியில் ஏறி பார்க்கலாம். ஏறுறதுக்கு ரொம்ப டேஞ்சராக தான் இருக்குது. எப்படி மேலே போய் சோலார் பேனல்லாம் இப்போ செட் போட்டிருக்காங்கன்னு தெரியல. ரொம்ப ரிஸ்க்கு தான். ஸோ எவ்வளோ ஒரு உயரமான இடமா இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு கஷ்டமான பாதையாக இருந்தாலும் சரி, இங்கே பாருங்கள், இது எப்படி ஒரு 50 அடிக்கு மேலே உயரம் தான் இருக்கும். ஸோ அது மேலே ஏறி வந்து கஷ்டப்பட்டு அப்படியே போட்டிருக்கிறாங்க. இதுதான் எஸ்பிசியோட மேன் பவர். நீங்களும் சோலார் சிஸ்டம் போடணும், நீங்களும் மணி சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எஸ்பிசி நல்லா பண்ணி தராங்க. ஹாய் கைஸ், குட் மார்னிங். என் பேர் குமார். நான் எஸ்பிசி சோலார் டெக்னாலஜிலேருந்து வந்திருக்கிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி உறையூரில் வெக்கலையம்மன் கோயில் பக்கத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வண்டு சி பெரியசாமி அவங்களோட ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் நம்ம இருக்கிறோம். இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட சோலார் சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். இப்போ சோலார் பேனல் ஷெட்டு மேலே வச்சிருக்காங்க பாருங்க, உயரத்துல இருக்கு. நம்ம இப்போ அங்கே போய் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம உச்சியில் ஏறி பார்க்கலாம். ஏறுறதுக்கு ரொம்ப டேஞ்சராக தான் இருக்குது. எப்படி மேலே போய் சோலார் பேனல்லாம் இப்போ செட் போட்டிருக்காங்கன்னு தெரியல. ரொம்ப ரிஸ்க்கு தான். அங்கே பாருங்க, அந்த இரும்பு ஸ்டெப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது வழியாக தான் நாங்கள் மேலே ஏறி வந்தோம். எவ்வளோ ஒரு சிரமமான பாதைன்னு நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது எவ்வளோ ஒரு உயரமான இடம்னு உங்களுக்கே தெரியுது கண்ணுக்கு. ஸோ எவ்வளோ உயரமான இடமா இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு கஷ்டமான பாதையாக இருந்தாலும் சரி, எஸ்பிசியோட மேன் பவர் ஒரு தனி மேன் பவர் தான். ஏன்னா அந்தளவுக்கு பாருங்கள், நல்ல உயரமான இடத்துல நீட்டாக செட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அந்தளவுக்கு மேன் பவர் நல்லா உள்ள கம்பெனி தான். இவங்களை நம்பி நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட்டு நீங்கள் கொடுக்கலாம். நீட்டாக பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வேறுங்கிற ஒரு பிராண்டடான பேனல்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை வச்சு தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு இதுலேருந்து 50 யூனிட்டு மின்சாரம் ப்ரொடியூஸ் ஆகுது. மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 1500 யூனிட்டு மின்சாரம் இதுலேருந்து சோலார் மூலியமாக ப்ரொடியூஸ் ஆகுது. இங்கே பாருங்கள், நல்ல சூரிய வெளிச்சம் நல்லா படுது பாருங்கள். இன்னைக்கு பாருங்கள், சூரிய ஒளி நல்லா அதிகமாக இருக்குது. ஸோ அங்கே பேனல்ஸில் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் சின்ன சின்ன கம்பியாக இருக்கும். அது மூலியமாக தான் எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகும். ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் பாஸ் ஆகி டிசிங்கிற கேபிள் வழியாக நமக்கு இன்வெர்ட்டருக்கு போயிடும். அது மூலியமாக தான் நமக்கு ஏசிங்கிற ஆக்டிவ் கரண்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட இபிக்கோ நம்மளோட வீட்டுக்கோ வரும். இப்போ நம்ம இன்வெர்டர் செக்ஷன்ல வந்திருக்கோம். இதான் இன்வெர்டரு, யூபிஎல் இன்வெர்டர். சரிங்களா? இந்த யூபிஎல் இன்வெர்டர்ல பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பிளஸ் சோலார் பிசி இன்வெர்டர் தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10,000 வோல்ட் ஆம்பியர் கெப்பாசிட்டி கொண்ட இது ஒரு சூப்பரான ஒரு இன்வெர்டரு. இந்த இன்வெர்டர் தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதோட சேர்த்து பேட்டரிஸ்லாம் இருக்குது. இப்போ பேட்டரிஸ்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோபேட் அப்படிங்கிற ஒரு பிராண்டடான ஆட்டோபேட் பேட்டரிஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 240 ஆம்பியர் ஹவர்ஸ் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு நல்ல ஒரு பேட்டரிஸ் தான். இது எதுக்காக இந்த பேட்டரிஸ்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இது ஒரு 10 கிலோவாட்ஸ்ல சோலார் பேனல் போட்டிருக்கிறதுனால எல்லாமே ஆஃப் கிரிட். ஸோ அதனால இந்த 10 பேட்டரிஸ் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு பவர் பேக்கப் கொடுக்கும். சரிங்களா? இப்போ பேட்டரிஸ் அப்படியே பாருங்க. பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இன்ஜினியர் டோட்டலாக இன்ஸ்டால் பண்ணிட்டாரு, எல்லா கனெக்ஷனும் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஆன் பண்ண போகிறாங்க. எல்லாம் இங்கே இருக்க எல்லா லைட்டும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா சோலாரில் தான் ஓட போகுது. வாங்க பார்க்கலாம். இப்போ சர்வீஸ் இன்ஜினியர் ஆன் பண்ண போகிறாரு. சோலார் சிஸ்டமில் எல்லா லைட் ஃபேன் ஓட போகுது. அதெல்லாம் ஆன் பண்ணுங்க.
பார்த்தீங்களா, லைட்டு ஃபேன்லாம் பாருங்க, எல்லாமே சோலார் சிஸ்டமில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இனிமேல் அவங்க ஏசி கனெக்ஷன்லாம் கொடுத்துருவாங்க. நாம் சோலார் சிஸ்டம் மூலயமா கமர்ஷியலுக்கு எவ்வளோ மணி சேவ் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயிலாக ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஜிம்மு பார்த்தீங்கன்னா மந்த்லி அப்ராக்சிமேட்டாக ஒரு 1000 யூனிட் யூஸ் பண்ணுறாங்க நம்ம வச்சுக்குவோம். கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பெர் யூனிட் 1000 யூனிட்டுக்கு மேலே போனால் பெர் யூனிட்டு 11.80 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் மந்த்லி 11,800 நம்ம மணி சேவ் ஆகுது. ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 1,41,600 மணி சேவ் ஆகுது. 5 வருஷம் பார்த்தீங்கன்னா 7,08,000 உங்களுக்கு மணி சேவ் ஆகுது. ஸோ 5 வருஷத்துக்கு 7,08,000 சேவ் ஆகுதுன்னா 25 வருஷத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் சேவ் ஆகுதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 25 வருஷம் வேரண்டிங்கிறதுனால 25 வருஷம் உங்களுக்கு எவ்வளோ மணி சேவ் ஆகுதுங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்னாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்னாலும் சரி, இந்த திட்டத்துக்கு அவங்க மானியம் கொடுக்கறதுனால நிறைய பேர் இதை பயன்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ஃபியூச்சரில் மின்சார தட்டுப்பாடு வரும்போது இந்த சோலார் சிஸ்டம் இருக்கிறதுனால நம்ம பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்களும் சோலார் சிஸ்டம் போடணும், நீங்களும் மணி சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எஸ்பிசி நல்லா பண்ணி தராங்க. இந்த அவங்க நம்பர் கீழே கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், நீங்களும் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.